ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 13 போகி அன்னைக்கு முழுக்கவே நான் என்னுடைய செடிங்களில் மொட்டை அடிச்சதை பார்த்துருப்பீங்க. என்னுடைய கார்டனில் மாடி தோட்டத்தில் ஒரு 15 வகையான மல்லி செடிகள் நான் வளர்த்துட்டு வரேன். எல்லாமே வெரைட்டிஸ் வேறு வேறு மல்லியாக தான் இருக்கும். அதில் எல்லாமே ஒன்று சேர முழுக்கவே நான் ப்ரூனிங் பண்ணி விட்டேன். கொடி வகைகள் மட்டும் இப்போ ரீசண்டாக இந்த வாரம் கட் பண்ணி விட்டுருந்தேன். செடியாக இருக்கக்கூடிய மல்லி வகைகள் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா. ஒவ்வொரு வாரமும் அப்டேட் பார்த்தீங்க, என்ன மாதிரி கேர் கொடுத்தேன் அப்படின்றது. நிறைய பேருக்கு நான் என் மல்லி செடியில் என்னன்னு தெரியல, பூச்சிங்கள் இருக்குது, எப்படி பண்ணுறது, கட் பண்ணால் துளிர் வருமா, பூக்கள் வருமான்னு சந்தேகங்கள், ஏகப்பட்ட சந்தேகங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில வீடியோஸ்லலாம் ஒரே மல்லி செடி நிலத்தில் இருக்கும், ஒரே பூ மட்டும் எட்டி பார்க்கும். அதை வச்சு எக்கச்சக்கமான வீடியோஸை போடுறத கூட நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கார்டன் முழுக்கவே மாடி தோட்டத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா படர்ந்து வளர்ந்துருக்காங்க. 30 நாளோடைய அப்டேட் தான் பார்க்குறீங்க. இப்போ காட்டுற எல்லா செடிங்கள்லையுமே ஒரு 6 மல்லி இப்போ காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்துலேயுமே நல்ல மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்த துளிர்கள் எக்கச்சக்கமாக நல்ல ஒரு க்ரீனாக இருக்குது பாருங்கள். நான் கொடுத்த கேர் முக்கியம். ஃபஸ்ட்டு உரம் நம்ம போனோம்னா கடைசி வரைக்கும் நம்ம உரம் செஞ்சு கொடுப்போம். அந்த செடி நம்மக்கிட்ட இருக்குமான்னு சந்தேகம் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத எக்கச்சக்கமான உரங்கள் கொடுத்துட்டாலும் செடி பாழாக போயிடும். அதை ரீசன் வீடியோவில் கூட நான் கொடுத்துருந்தேன். இதில் நான் கொடுத்தது முழுக்க கேர் தாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சன்லைட் படுற இடத்துல வைக்கணும். அடுத்ததாக தண்ணி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி தண்ணி விடாதீங்க. இந்த கிளைமேட் காலையில் பனி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுங்க. நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க தண்ணி கொடுத்தேன். சில நேரத்தில் 2 நாளைக்கு ஒரு முறை கொடுப்பேன். ஏன் செடிக்கு தண்ணி அப்படி விட்டிங்கன்னா வறண்டு போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்லிப்பூ செடி நம்மளுடைய வறட்சிக்கு ஏற்ற அளவுக்கு நல்லாவே வளரக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம். எந்த வகையாக இருந்தாலும் இப்போ காட்டுறேன் பாருங்கள், ராமர் பானம், இருவாச்சி, குண்டு மல்லி, 10 அடுக்கு, ரோஜா மல்லி, எல்லா மல்லிலையும் நீங்கள் மொட்டு பார்க்காம இருக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு. ஸ்டார்டிங் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கார்டனில் பூத்த இருவாச்சு. இப்போ எல்லாம் மொட்டை அடிச்சிருக்கத்தால வர சீசனுக்கு இன்னுமே நான் நிறைய பூக்கள் அதை விட எதிர்பார்ப்பேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு கேர் கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அப்டேட் கொடுத்துட்டே வரேன். உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு மல்லி இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தயவு செய்து மக்காத குப்பைங்களை போடவே போடாதீங்க. இதில் மூடாக்கு போடணுமா வெயில் காலத்துக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது மூடாக்கு வேறு வந்து ரொம்ப வெயில் தாக்காமல் இருக்கிறதுக்காக போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம ஒரு தொட்டியில் வச்சுருப்போம், பிளாஸ்டிக்கோ இல்லை மண் தொட்டி. நான் அன்னக்கூடலாம் வச்சுருக்கிறத கூட பார்த்துருக்கலாம், பானையில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் எப்படி கேர் பண்ணுறேன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உரங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ, சாதம் வடிக்கிற அந்த அரிசி கழுவுற தண்ணியாக இருக்கட்டும், அது கூட வாழைப்பழ தோல் கூட நீங்கள் ஊற வச்சு கொடுக்கலாம். இல்லை பழ கரைசல் செஞ்சு கொடுக்கலாம். மீன் அமிலம், பஞ்சக்காவை இது மட்டும்தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா மீன் அமிலம் வந்து நம்ம பூஜைக்கு வைக்கிற பூக்களுக்கு நான் எப்பொழுதும் ஸ்ப்ரே பண்ணுறது கிடையாது. மற்ற காய்கறி செடிகள், பழச்செடிங்களுக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி கேர் கொடுங்க. நம்ம எல்லா உரமும் சாப்பாடை கொடுத்துட்டு தண்ணி இல்லைன்னா எப்படி? அதுதான் முக்கியம். வெயில் நிறைய இருக்கணும், தண்ணி பார்த்து விடுங்க, ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ரொம்பவே அந்த தொட்டிக்கு ஏற்ற செடி வச்சு வளர்த்துருவாங்க. இப்போயும் மல்லி வாங்கி கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். எந்த சீசன்லையுமே நம்ம ஊருக்கு நல்லாவே மல்லி வரும். அப்போது நீங்களும் உங்கள் கார்டனில் பூத்து முழுக்கிறத பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆல்ரெடி நான் என்ன உரங்கள் கொடுத்துருந்தேன் அப்படின்றத பற்றி கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பயனடைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் எ ப்ளசன்ட் டே.